அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் அஃப்னா ஆல் இன் ஒன் சேனல். இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி பொங்கல், எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நாங்களும் பொங்கல் போட போகிறோம். கண்டிப்பாக அது பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு முறை எல்லோருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். 200 கிராம் பொங்கல் அரிசி, அதுக்கப்புறம் 100 கிராம் பாசிப்பருப்பு, இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதை 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3வது வாட்டி நல்லா தண்ணி விட்டு இதை வாஷ் பண்ணி அந்த தண்ணியை கீழே வீற்றக்கூடாது. அதை தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் வடிகட்டி தண்ணியை எடுத்து வச்சாச்சு. நான் இன்றைக்கி பொங்கல் விறகடுப்பில் தான் பண்ண போகிறேன். இப்போ விறகடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் பானையை வச்சாச்சு. வச்சுட்டு நம்ம அரிசி அளந்த அதே கப்பால் 1 கப் அளவுக்கு பால், அதுக்கப்புறம் நம்ம அரிசி கழுவின தண்ணி 1 கப்பு, அதுக்கப்புறம் சாதா வாட்டர், நார்மல் வாட்டர் ஒரு 4 கப்பு சேர்த்துட்டு மொத்தம் 6 கப்பு சேர்க்கணும். தண்ணி பால் எல்லாமே 6 கப்பு சேர்த்துட்டு இது பொங்குறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொங்கி கீழே சிந்துது. இப்போ நம்ம அரிசி அந்த பருப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா குழைவாக வேகணும். இது குழைவாக வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது. சேர்த்தா நம்ம அரிசி வேகாது, ஒரு மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. இப்போ நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா வெந்து குழஞ்சாச்சு. இப்போ நம்ம அரிசி அளந்த அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். சர்க்கரையை சேர்த்து கொடுக்குறேன். சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விடுங்க. இப்போ துண்டு கிடந்தாலும் நமக்கு அதிலேயே அது இதாயிரும், உருகிடும். இப்போது நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு, நெய்யோட வாசனை இந்த சர்க்கரை பொங்கலுக்கு இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இதை இறக்கிக்கலாம். இறக்குனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கூட சேர்த்துட்டு, நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி அளவுக்கு. அந்த தேங்காயை இந்த நெய் கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் பாதி செவந்து வந்த உடனே நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு 15 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து அது நல்லா கொஞ்சம் செவந்து வந்தோடனே அதில் கிஸ்மிஸ் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதை அந்த நெய் எல்லாத்தோடையும் அந்த சர்க்கரை பொங்கலோடு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. சூப்பரான சர்க்கரை பொங்கல் நெய் வாசத்தோடு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.